Welcome to Future Vision Study Center, Salem. Today topic Photoelectric Multiplier Tube. இந்த photoelectric multiplierங்கிறது ஒரு extremely sensitive device. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா வெரி வீக் லைட் சிக்னல்ஸை ஆம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் டிடெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம்னா ஒரு ஃபோட்டான் எப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப்பில் ஃபோட்டான் இந்த டிரான்ஸ்பரண்ட் விண்டோ வழியாக என்ட்ராகி ஃபோட்டோ கேத்தரில் ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ இது எது மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் மாதிரி ஒர்க் ஆகி இந்த ஃபோட்டோ கேத்தோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரானை எமிட் பண்ணும். எமிட் பண்ணுற எலக்ட்ரான் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பிரைமரி ஃபோட்டோ எலக்ட்ரான்னு சொல்லுவோம். இந்த ஒவ்வொரு எலக்ட்ரானுமே இந்த பிரைமரி எலக்ட்ரான் அது என்ன பண்ணும் அப்படின்னா டைனோட்ஸில் ஸ்ட்ரைக் ஆகும். இங்கே டைனோட்ஸ் நிறையா டைனோட்ஸ் வச்சுருப்போம். இந்த ஒவ்வொரு டைனோட்ஸ்க்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு வோல்டேஜ் கொடுத்துருந்துருப்போம். அப்போ இந்த எலக்ட்ரான் இந்த டைனோடில் படுறப்ப நமக்கு என்னத்தை ரிலீஸ் பண்ணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் 3 to 5 செகண்டரி எலக்ட்ரானை நமக்கு ரிலீஸ் பண்ணும். இந்த ப்ராசஸ் எப்போ வரை கண்டினியூஸ் ஆகும் அப்படின்னா 8லேருந்து 12 டைனோட்ஸ் வரைக்குமே இந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகி ஃபைனலாக நமக்கு இந்த லார்ஜ் எலக்ட்ரான் வரிசைனா நம்ம 12 டைனோட்ஸ் வரையும் இருக்குன்னா இப்போ நமக்கு நிறையா எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருக்குமா அந்த எலக்ட்ரான்ஸ் எங்கே ரீச் ஆகும்னா ஃபைனலாக வச்சுருக்க அந்த ஆனோடில் போய் ரீச் ஆகி நமக்கு என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவோம்னு பார்த்தோம்னா டிடெக்டபிள் கரண்ட்டு ஆர் ஒரு வோல்டேஜ் சிக்னலை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதோட கெயின்னு பார்த்தோம் அப்படின்னா 10⁻6லேருந்து 10⁻8 வரைக்கும் இருக்கும். இது ஆப்ரேட் ஆகிற வோல்டேஜ்னு பார்த்தோம்னா 500 to 2000 வோல்ட்டு. இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸில், நெக்ஸ்ட்டு ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, அப்புறம் மெடிக்கல் இமேஜிங், அப்புறம் அஸ்ட்ரானமியில் எல்லாமே இதோட அப்ளிகேஷன்ஸ் யூஸ் ஆகும். இதுதான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் மல்டிப்ளேயர் டியூப்பு. தேங்க்யூ.